எல் குக்கிங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒரு அப்பா தன்னோட 2 குழந்தைகளுக்கும் இடையில பெட்ல படுத்துக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 2 குழந்தைகளுமே அப்படியே தூங்கி போறாங்க. அவங்க கியூட்டா தூங்குறத செல்போன்ல வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அவரு கேமராவை ஆன் பண்ண அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Oh! Yeah. Nothing here. Nothing here. Oh my god, I'm so... Oh my god, look, legit goosebumps. Oh my god. What the f*** is that? Oh! செல்ஃபி கேமராவில் தூங்கிட்டு இருக்கிற அவரோட டாக்டருக்கு பின்னாடி ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. உடனே அவரு எந்திரிச்சு வீடு ஃபுல்லா தேடி பார்க்க அந்த உருவம் எங்கேயும் தென்படல. கேமராவில் ஒரு செகண்ட் மட்டும் தெரிஞ்சு மறைஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? டிக்டாக் யூசரான இவர் பேரு லீகோல். காடு மலைன்னு எந்த இடத்தையும் பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இவரு அத வீடியோஸா எடுத்து தன்னோட டிக்டாக் அக்கௌண்ட்லயும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படி ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா ஓடிக்கிட்டு இருக்கும் போது வாழ்க்கையில மறக்கவே முடியாத இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா அவரு ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கிரே கலர் ஸ்கின்னோட அதே சமயம் கேனிபலா இல்ல ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரான தெரியாத வித்தியாசமான உருவம் அவரை வேகமா துரத்த ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 28 மில்லியன்ஸ்க்கு மேல வியூஸ் போயிருந்த இந்த வீடியோல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவத்தோட கையில பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஆயுதம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா நல்ல வேளையா அவரு அந்த வித்தியாசமான கிரியேச்சரை விட வேகமா ஓடி வந்ததால மயிரிழையில உயிர் தப்பிச்சிருந்தாரு. பிரேசில்ல இருக்கிற ஜாயின்வில்ங்கிற பிளேஸ்ல ஒரு பயங்கரமான கல்லறை இருக்கு. இது 1851ல மற்ற நாடுகள்ல இருந்து பிரேசிலுக்கு குடி வந்த இமிகிரன்ட்ஸ்க்காக கட்டப்பட்டது. இதுல 1851ல இருந்து 1913 வரைக்கும் பிரேசில்ல இறந்து போன இமிகிரன்ட்ஸோட பாடிஸ் மட்டும் புதைக்கப்பட்டிருக்கு. பொதுவா மனுஷங்க யாருமே போகாத இந்த மோஸ்ட் ஹாண்டட் சிமெட்ரிக்கு ரஃபேல் ஃபெர்பாங்கிற யூடியூப் சேனல் இருந்து அமானுஷ்யமான விஷயங்களை தேடி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. Veio por ali, aí eu senti uma presença estranha aqui, entendeu? Ai! Galera, os mosquitos estão matando a gente aqui, velho. Tá preula, mano. Olha, tô tudo picado. A gente deixou a câmera bem no esquema aqui, porque nessa parte aqui eu senti uma presença bem forte. O negócio passando lá. Peraí. Caralho, mano, que aquilo, Vinícius? Vamos ver se tem alguma coisa ali. Chega aí. Mano, eu vi um bagulho passando daqui pra cá. Mano, será que tem alguém ali? Tem alguém aí? Te juro, Vinícius, mano, te juro. Eu não sei se era uma pessoa ou se era alguma coisa, cara. Mano. அவங்க அந்த சிமெட்ரியில ஒரு இடத்துல கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு கருப்பா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மெல்ல ரைட்ல இருந்து லெப்டுக்கு கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த விஷயத்த அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் நோட்டீஸ் பண்ண உடனே அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இந்த வீடியோல அவங்க ஆக்சிடென்ட்டா கேப்சர் பண்ண அமானுஷ்யமான உருவம் அந்த கல்லறையில புதைக்கப்பட்ட யாராச்சும் ஒரு இமிகிரண்டோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்கூல்ல நடந்தது. இதுல ஸ்கூல்ல நார்மலா படிச்சிட்டு இருக்கிற பசங்க எல்லாம் திடீர்னு ஒட்டு மொத்தமா பேய் பிடிச்ச மாதிரி கத்தவும் தரையில உருளவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால அரண்டு போற அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பசங்க எல்லாம் சேர்ந்து பண்ண பிராங்கா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமான்னு தெரியல.
ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ எங்க எப்ப எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. இதுல டே டைம்ல ஒரு பிஸியான ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. இதுல வயசான ஒருத்தர் நல்லா கொழுந்து விட்டு எறிகிற குழந்தைங்களை கொண்டு போற ட்ராலரை ரோட் சைட்ல தள்ளிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. இந்த வித்தியாசமான காட்சியை பார்த்து வண்டியை நிப்பாட்டுற இவரு அவர்கிட்ட பேச்சு கொடுக்க அவரு சரியா பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாரு. இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போன இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ இன்டர்நெட்டோட இருட்டான பக்கங்கள் சொல்லப்படுற டார்க் வெப்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல வீட்ல இருந்து வெளியே போறதுக்காக காரை எடுக்க பார்க்கிங் ஏரியாக்கு வர்ற ஒருத்தரை மாஸ்க் போட்ட 2 பேரு விடாம துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த 2 பேர்கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் தப்பிக்கவே முடியல. அந்த கிரீப்பியான வீடியோவை நீங்க பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். 4th ரோல இருக்கிற இந்த 6th இமேஜ் மட்டும்தான் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கு. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தர் கேஷுவலா செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது எந்த டைம் லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.